அலைக்கும், வெல்கம் டு ஹோம்மேட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம புது கிச்சனை ஓரளவுக்கு ஒதுங்க வைக்கலான்ட்டு இருக்கேன். நம்மளோட ஷார்ட்ஸ் வந்துட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகி ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே இருக்கோம். வந்த கையோட கிச்சனில் இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நான் வச்சுட்டேன். ரொம்ப ப்ராப்பராலாம் வந்துட்டு எதையும் நான் அடுக்கி கரெக்டாக நான் ஒதுங்க வைக்கல. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன நான் கொஞ்சம் வந்துட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா ப்ராப்பராக அழகாக அடுக்கி வைக்கலான்ட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன் அங்கேருந்து. இந்த கிச்சனுக்கு திண்டு வந்துட்டு டைல்ஸில் தான் வந்துட்டு வச்சுருக்காங்க, கடப்பை கல் வைக்கல. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் ஹோமாக தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணது. அதனால் ஓரளவுக்கு ரொம்பவே செலவை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு கொஞ்சம் வேலையுமே வந்துட்டு இன்னும் முடியலை, ஃபுல்லாக கொஞ்சம் பெண்டிங் தான் இருக்குது வேலை. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் புழங்குற மாதிரி இருக்குது. இன்ஷால்லா எல்லாமே நல்லா ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஃபுல்லுமே வந்துட்டு ஹோம் டூர் போட முடிஞ்சால் நான் போடுறேன் இன்ஷால்லா. இப்போ தான் ஒரு வழியாக பழைய வீடு ஃபுல்லுமே நாங்கள் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிருந்தோம். ப்ளஸ் கிச்சன் மேக் ஓவருமே நான் ஃபுல்லுமே பண்ணியிருந்தேன். அதுக்கான வீடியோமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல ரீச் கிடச்சிது அதுக்கு. இப்போ திடீர்னு வந்துட்டு எங்களுக்கு வீடு ஷிஃப்ட் ஆகணுன்ற ஒரு நிலமை வரும்போது நான் வந்துட்டு எனக்கு புது வீட்டுக்கு போகிறோன்ற அந்த ஒரு சந்தோஷமே இருந்தது. ஆனாலுமே வந்துட்டு என்னடா நம்ம இங்கேருந்து போகிறோமேன்ட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது ரொம்ப. சரி எது இருந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ நான் இந்த ஷெல்ஃபில் நான் ஓரளவுக்கு நான் வச்சுருந்த இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வைக்கும்போது நான் 2 வாரம் தான் ஆகுது நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகி. நான் ஃபுல்லுமே கழுவிலாம் விட்டுட்டு நான் நல்லா ப்ராப்பராக தான் வச்சுருந்தேன். இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் ரொம்பவே டஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி இருக்குது. அதனால் நான் லைட்டாக மட்டும் தொடச்சிட்டு நான் வைக்க போகிறேன். பேப்பர் எதுவுமே நான் வந்துட்டு கீழே வைக்கலை. ஏன்னா பேப்பர்னால தான் கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் வருது இல்லையா? அதனால் நான் பேப்பர் எதுவுமே நான் வைக்கலை. ஜஸ்ட் அப்படியே வைக்கிறேன். நான் இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு நான் வச்சுக்கிறேன். இந்த பெரிய பாக்ஸ் ஃபுல்லுமே வெள்ளைப்பொடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ அது மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை வேறு ஒரு பாக்ஸுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த பெரிய பாக்ஸஸ் எல்லாமே வந்து செல்லோ பிராண்டது தான். பேலன்ஸ் இருக்கிற பாக்ஸஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே நான் வந்துட்டு போட்டிருக்கேன். மீஷோவில் வாங்கினது தான். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா இந்த பயிர்கள் பருப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணுற வேலைலாம் இருந்தது. அதெல்லாமே நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்ட் அப்புறமா இந்த கண்ணாடி பவுல்ஸ் கிளாஸஸ் எல்லாமே இன்றைக்கி காலையில் பசங்களை நான் ஸ்கூலில் விட்டுட்டு வரையில் தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா மொத்தமாக வண்டியில் நம்ம சாமான்லாம் ஏற்றும் போது இந்த மாதிரி பவுல்ஸு இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கொண்டு வரது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை இல்லையா? எப்படி இருந்தாலும் ஏதாவது 1-2 உடஞ்சிரும். நான் தனியாக போய் கொண்டு வந்தே வந்துட்டு இந்த பவுல் இருக்குல்ல, இந்த அழகான இந்த ஒரு பவுலே வந்து உடஞ்சிருச்சு. எடுத்து வைக்கையில் பை சாஞ்சு டக்குன்னு விழுந்துருச்சு. சரி என்ன செய்கிறதுன்ட்டு அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு மற்றதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வந்துட்டு இவங்க சோப்பு டப்பா வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது கண்ணாடி பவுல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். அழகாக இருக்குது பார்க்குறதுக்குமே. இந்த வீடியோவில் வர ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஜாடிக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டு வச்சுருந்தேன் இல்லையா? அதையுமே நான் மறந்துட்டேன். இனிமேல் தான் போய் கொண்டு வரணும். அது வரைக்கும் நான் அப்படியே வச்சுக்கலான்ட்டு அந்த ஸ்டாண்டு கீழே தான் நான் வச்சுருக்கேன்.
இப்போதைக்கு இந்த கட்லரி ஹோல்டரில் தான் நான் எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு நைஃப் ஹோல்டர் தனியாக வச்சுருந்தேன், அதையுமே நான் வந்துட்டு கொண்டு வரல. மேக்ஸிமம் ஓரளவுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வரலை. போகையில் வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலான்ட்டு இருக்கோம். இந்த ரொட்டேட் பண்ணுற இந்த ரோலர் இருக்குது இல்லையா, இது சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். பாதி சாமான் வந்துட்டு மீஷோவில் வாங்கியிருப்பேன், மீதி வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்பேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே. பேக்கிங்க்கு தேவைப்படுற சாமானுங்க எல்லாமே இந்த ரோலரில் தான் நான் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த மசாலா டப்பாஸ், இந்த அஞ்சர் பெட்டி எல்லாமே இந்த கார்னரில் கொஞ்சம் கைக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். எனக்கு கிச்சன் திண்டு இந்த டைல்ஸில் இருக்கிறதால எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு தொடச்சோடனே அழகாக எல்லா அழுக்குமே சூப்பராக வந்தது. இதே கடுப்பை கல்லாக இருந்ததுனாக்கா நான் இந்நேரத்துக்கு அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருப்பேன். இது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்குன்றதால நான் ஸ்டிக்கர் இப்போதைக்கு நான் ஒட்டலை. இந்த ஆயில் பாட்டில்ஸுமே நான் காலையில் அந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் கொண்டு வரையில் தான் கொண்டு வந்திருந்தேன். இதுவுமே நான் இப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன், அதனால் நான் இதை வாஷ் பண்ணலை. இது வந்துட்டு இந்த குங்குமப்பூ வந்த டப்பா தான் இது. இதில் நான் கருஞ்சீரகம் தான் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக கருஞ்சீரகம் வந்துட்டு வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுமே இதில் வந்துட்டு தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்குது இது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சும்மா ரொம்ப ஓவராக எடுத்துக்கிற வேண்டாம், சும்மா லைட்டாக நம்ம எடுத்து வாயில் போட்டு நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். அப்புறமா சமையல்லையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், சும்மா ரொம்ப மைல்டாக வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அள்ளி போட்டால் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். சும்மா நம்ம வந்துட்டு இந்த பெருங்காயத்தூள்லாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைசரை பற்றி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு நாப்டாவில் வாங்கினது. 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த ஸ்லைசர் வாங்கி. அக்தர் வந்துட்டு ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கும்போது வாங்கினது. இது நான் வந்துட்டு டிவி ஆடில் பார்த்து நான் வாங்கினேன். ஒரு செட்டாக எனக்கு கிடச்சிது. அந்த பேலன்ஸ் செட் எல்லாமே பழைய வீட்டில் தான் இருக்குது இப்போதைக்கு. இது வந்துட்டு சூப்பராக இருக்குது. இன்ன வரைக்குமே நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது, எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. இதுக்கான லிங்க் எல்லாமே கேட்குறீங்க. இது வந்துட்டு மீஷோ ஆர் ஃப்ளிப்கார்ட் எதுலையாவது இதே மாதிரி எனக்கு கிடச்சிதுன்னா நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் நாப்டாவில் தான் வாங்கினேன். அப்போ வாங்கையில் வந்துட்டு 1000 மேலே இருந்தது, நான் மொத்தமாக செட்டாக வாங்கையில். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புது கிச்சனில் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸே இந்த வெளிச்சம் தான். எனக்கு வந்துட்டு லைட்டு போடுற வேலை இருக்க மாட்டேங்குது. என்னோடய பழைய கிச்சனில் வந்துட்டு நான் மேக்ஸிமம் கொஞ்சம் லைட்டு போட்டுட்டு தான் நான் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கிச்சன் டெக்கார் ஐட்டம்ஸ் ஆர் இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் வைக்கிறது. அப்படியெல்லாம் வைக்கிறதால நம்மளுக்கு டஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாக சேரும், நம்மளுக்கு வேலை தான் வைக்கும். ப்ளஸ் பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரியாக வந்துட்டு கிச்சன் அப்படி டம்ப் பண்ண மாதிரி தெரியும். நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுங்களையும் நம்ம கொஞ்சம் அழகாக நம்ம நீட்டாக வச்சாலே போதும், கிச்சன் எப்போவுமே நம்மளுக்கு நீட்டாக தெரியும். அப்புறம் இந்த க்ளவுஸ் வந்துட்டு நான் மீஷோவில் வாங்கினது தான், நல்லா லென்த்தியாக சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் வச்சுருந்ததை வந்துட்டு அது ஸ்பாயில் ஆகிடுச்சு, ஸோ நான் இது புதுசாக வாங்கிட்டேன். அப்புறமா இந்த பைக் வந்துட்டு அனஸோட பைக் தான். 2 பைக் இருந்தது, நான் ஒரு பைக் எனக்கு வேணும்னு நான் என்கிட்ட கிச்சனில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்டாண்ட்லேயுமே வந்துட்டு நான் எல்லாத்தையுமே நான் அடுக்கிட்டேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு ஆணி அடித்து மாட்ட சொல்லணும். இப்போதைக்கு நான் அப்படியே கீழே வச்சுட்டேன். அப்புறமா நம்மளோட ஸ்டவ்வையுமே வந்துட்டு நம்ம அப்பப்போ நம்ம தொடச்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு கிச்சன் வந்துட்டு நல்லா அழகாக தெரியும் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு நான் எப்போவுமே கிச்சன் சிங்க்குமே நான் வந்துட்டு கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா அதில் சாமானை பார்க்க நம்மளுக்கு தான் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம சாமான் சேராமல் அப்போதைக்கப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வேலையுமே வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியாது.
கிச்சன் சிங்க்கு உள்ளேயே அந்த ஜல்லி மாதிரி இருக்கும்ல நடுவில் அந்த வடிகட்டி மாதிரி, அதையுமே நம்ம ஒரு வாட்டியும் நம்ம சாமான் நம்ம வாஷ் பண்ணி வச்சு கையோடய நம்ம இதையுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இது நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒரு மாதிரி வளவலன்ட்டு ஆயிரும். நம்மளுக்கு மொத்தமாக நம்ம சேர்த்து வச்சு நம்மளுக்கு க்ளீன் பண்ணவும் நம்மளுக்கு பிடிக்காது, அப்படி ஆகிடும் அது. அதனால நம்ம ஒரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா கையோட அந்த ஜல்லியுமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கிச்சன் சிங்க்கு ஃபுல்லுமே நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு வந்துட்டு கிச்சன் சிங்க்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்காது, ப்ளஸ் நல்லா நீட்டாகவுமே இருக்கும். அவ்வளோதான், ஓரளவுக்கு கிச்சன் ஃபுல்லத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சாமான் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் ப்ராப்பராக அடுக்கிட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். பெண்டிங் இருக்கிற இந்த வீட்டு வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியறதுக்கு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.